இல்லை இல்லை உட்காருங்க. இல்லை தூக்கம் இல்லையா? பொம்பளை பிள்ளைய பார்த்தா நீங்கள் தூங்குவீங்களா முத? அதான் மொட்டை கூப்பிட்றாரு பாருங்க, என்னன்னு கேளுங்க. வச்சானா? அப்புறம் என்ன இருக்கட்டும். எப்போ நான் என்னத்தை நான் சொல்ல, என்ன ஒரு சைஸாக கேட்குறேன் குளிர்ல தானே. யார் அந்த மச்சான்? யாருப்பா இவரா? என்ன மச்சான் ஒரு சைஸா? உனக்கு என்னம்மா பிரச்சனைப்பா சொல்லுமா. ஐயோ நான் என்னத்தை சொல்லுவேன்? என்னம்பே ஏதும்பே என்னத்துக்கு? மைக்கேல் ஜாக்சன். சைக்கிள் சாக்சன். நீ வேற மைக்கேல் சாக்சன். என்ன அண்ணா அப்போதே சைக்கிள் ஜாக்சன் மேலே ஒரு இதில் இல்லைம்மா. அந்த வேஷத்தை பார்த்ததுல பொம்பளை வேஷம் போட்டதுல ஐயோ புள்ள நம்பி வம்பா ஏமாற போறேன். என்னத்தை சொல்ல, உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். அந்த முண்டையெல்லாம் வராததுக்கு அப்புறம் அது பேக்க தூக்கிட்டு போயிடுச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? சிரிக்காம அடி ஆத்தாடி. நான் என்னத்தை சொல்லுவேன்? அண்ணே அண்ணன் நான் கதை கேட்க மாட்டேன். ஐயா அந்த வம்பா பொண்டாட்டி அடி வாங்க போற பாரு. இப்ப இப்படிலாம் ஒரு பொம்பளைக்கு அடைச்சிக்கிட்டா எல்லாம் கொஞ்சம் இது வரங்கப்பா. அண்ணே நல்லா இருக்கேனே. உங்களைத்தையும் கூப்பிடுதுனே. வேற என்னன்னு சொல்றீங்க? நான் என்ன சொல்லுவேன்? மாமா இருக்காரு, மச்சான் இருக்காரு. ஓ அந்த மாதிரிலாம் வரீங்களா? சரி அப்புறம் மாமன் கூட வச்சுக்கிறேன். ஒரு மாமன் கூட வச்சு. அம்மா வந்து எனக்கு அக்கா வேணும். அக்கா நான் மாமன் போறேன். கரெக்டா தானே? சிரிக்காம சொல்லுமா. விடுங்க மாமா, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. பரவாயில்ல, உன்னை கண்டாலே என் தொண்டை திறந்துரு. எது திறந்துருமா? சரி மாமா என் புருஷனை எதுவும் பாத்தீங்களா? உன் புருஷனை நான் பார்க்கவா? எங்கே போட்டு வந்திருக்கீங்க? எங்கே அங்கே எதுக்கு புருஷனை போட்டு வந்தீங்க? எதுக்கு? இது வேற முன்ட்ட மைக்கேல் ஜாக்சன் பாரு. பேர் ஒழுங்கா சொல்றாங்க. அண்ணே என் புருஷன் எதுவும் பாத்தீங்களா? உன் புருஷனை நான் இருக்கல. அதை நான் என்னத்த சொல்ல? என் புருஷன் 5 நாள் ஆச்சு இப்படி வீட்டு பக்கட்டே வர மாட்டேங்கிறான். அது ஒன்றும் இல்லை, மாமியாருக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுத்தேனா, வச்சு கொடுத்ததுல மாமியார் செத்து போச்சு. சத்தமா பேசு. வச்சு கொடுத்ததுல மாமியார் செத்து போச்சு. கிட்டத்துல வந்து பேசுமா. ஐயோ அதுக்கு மேல வர மாட்டேங்குதுனே. வச்சு கொடுத்ததுல மாமியார் செத்து போச்சு. மாமியாவை நீ தான் கொண்டையா? அப்படி சொல்லாதீங்க, நான் தான் கொண்டேன்னு. அதுல ஒரு பாசத்துல வச்சு கொடுத்தேனா. மீன் குழம்பு நீ தான் வச்சியா? வேற யார் வச்சா? மீன் குழம்புல என்ன சேர்ப்பாங்க? மீன் குழம்புல என்ன ப்ரோ சேர்ப்பாங்க? மசாலா. அது எங்களுக்கு தெரியாதா? அது அந்த மீன், அது கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு மாமியார் மேல இருக்கிற பாசத்துல. ஆத்தாட்ட போய் கேளு, மீன் குழம்புக்கு கொத்தமல்லி போடுவாங்க. கொத்தமல்லி போட மாட்டாங்களா? அது மாமியார் மேல இருக்கிற ஏப்பா இங்க கதையை சொல்ல வர்றியா இல்ல நீ வந்து கதையை சொல்றியா? எப்பா மைக் வேணுமா? அண்ணே டீயை கொண்டனே. யார் நான் என்னத்தனை சொல்லுவேன்? வச்சு கொடுத்தல மாமியா செத்து போச்சு. அதுலேருந்து என் புருஷன் வீட்டு பக்கத்தே வர மாட்டேங்கிறான். சரி போனா போயிட்டு போறேன். சரி நான் இருக்கல. நீங்க இருக்கீங்களா? நான் உன் புருஷன் போனா போயிட்டு போறேம்மா. ஐயோ பாவத்தை நான் என்னத்த சொல்ல, அதே வர மாட்டேங்குது. ஏன் இப்படி சிரமப்படுறீங்க? உன்னை கண்டாலே எனக்கு வந்துருமா? அவர் பாருங்க, அவங்களை கிண்டல் பண்ற பாருங்க. சொல்லு. அதை நான் எப்படின்னே நான் சொல்லுவேன். சிரிக்காம சொல்லுமா. சிரிக்கிறேனா? எப்ப என்ன பார்த்தா சிரிக்கிற மூஞ்சி மாதிரியா தெரியுது? என்னப்பா நீ ஒரு நோக்கமா பாக்குறிய? சொல்லுப்பா. 4 மணிக்கு வந்து என் புருஷனை நினைச்சிருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே எப்படி உள்ள இருந்து. நல்லா சொல்லுமா. அது கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுன்னு. யாருக்கு 1.5 வருஷம்? எனக்கு. இப்படி பிள்ளைய கட்டி 1.5 வருஷம் ஆகுதா? 1.5 வருஷம். அதுவே கொஞ்சம் அதெல்லாம் ஆயிருச்சு.
வயிற்றுல ஒரு குழந்தை குட்டி கூட இல்லைண்ணே. நானும் பூசாரி கிட்ட கூட எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். பூசாரி கிட்ட போனேன்னா பொழந்துக்கிட்டாப்புல வரக்க பொழந்துக்கிட்ட பிள்ளை இருக்குமா? அண்ணே பூசாரி கிட்ட எதுக்கு தெரியுமா போனேன்? இந்த விபூதி அடிக்க போனேன். இந்த மாதிரி வயிற்றுல அவர்கிட்ட போய் நீ விபூதி அடிக்கிற நான் என்னட்ட வந்திருக்கேன். நான் அடிச்சு விட்டுருப்பேன்ல. ஓ நீங்களும் அடிப்பீங்களா? நான் நல்லா அடிப்பேன். ஆமா சொன்னாங்க. நம்ம அடிக்கிற அடி வந்து கப்புனு பிடிச்சிருமா விபூதி. ஐயே இது தெரியாம போச்சு எனக்கு. தெரியாம நான் எல்லாரும் பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டேனே. சரி பண்ணதுல வீட்டுக்கு போகவே சுத்தமா பிடிக்கல. யாரு? நான் தான். என்ன பிடிக்கல? கல்யாணம் ஏன்டா பண்ணோம்னு வருது. சுத்தமா பிடிக்கலையா? பிடிக்கவே இல்லை. 5 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்து பிடிச்சிறேன். சொல்றதுக்கு பல்ல காட்டிக்க. அப்ப சரி. ஆனா எங்க மாமியார் சொல்லுவாங்க, இப்படி ஒரு மருமகளை நான் பார்த்ததே இல்லைன்னு. இப்படி ஒரு செவத்த பிள்ளைய விட்டுவிட்டு அவன் ஓடுறான்னா குழியாட பைய சொல்லுங்க. நான் எதுல குறைச்சலா இருக்கேன்? நீ அது வராம நீங்க சொல்றீங்க. என் கண்ணுல குறைச்சலா இல்லையே மூக்குல குறைச்சலா மண்டையில குறைச்சலா இல்ல முட்டு கண்டையில குறைச்சலா? நான் கூட வேற என்னமோ சொல்ல நினைச்சேன். இப்படி ஒரு பிள்ளைய விட்டு புட்டு அது வீட்டுக்கே வர மாட்டேங்கிறேன். போயிட்டு போறேன் விடு. சரி அது இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீ இருப்பா இருந்து வேடிக்கை தான் பாருங்க. அம்புட்டு முடிச்சிருவேன். உன் பிரச்சனை என்னவோ அம்புட்டு நான் முடிச்சிருவேன். ஆனா எங்க மாமியார் சொல்லுவாங்க, இப்படி ஒரு மருமகளை எதுக்கு உங்க ஆத்தாட்ட ரூபாட்ட கேட்டு ரூபா வாங்குவா. பாவத்தனா என்ன ரூபா வாங்க. சுத்தமா வர மிருதங்கக்கார் பண்ண வேலை நேத்து என்னைய இப்படி தரும பத்தினா நான் அப்படியே மாமியார் சொல்லுவாங்க, இப்படி ஒரு மருமகன்னா வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்பா. மகளிர் ஈக்குவலுக்கு ஈக்குவல் தான் அப்படியே மாமியார் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் மாமனாரத்தான் வச்சிருக்கேன். நானா உன்னையெல்லாம் என்ன செய்யறது? ஏனே நான் என்ன போய் வச்சிருக்கேன்ற? நான் எதுக்கு முறைகிட வச்சிருக்கேன்? ஏதாச்சும் நான் தப்பா ஏதாச்சும் சொன்னேன்? மாமனாரை எதுக்கு தெரியுமா வச்சிருக்கேன்? அவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணி? ஐயோ அப்படி இல்ல. அதே மாமனார் கொஞ்சம் கை கால் உடம்புக்கு முடியாம இருக்கிறாரு. அதனால அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அவரை வேற ஒண்ணும் இல்ல. எப்ப நல்லா படுத்து நீ பாக்குறதே எனக்கு ஒரு பயந்து வருது. வேற பொண்டாட்டி எங்க இருக்கு? எங்க நாடகம் பார்க்க இல்லையா? வந்துட்டு போயிட்டாங்களா? அவர் குடும்பத்தை கெடுக்க பாக்குறியா? ஐயா ஐயா காலையில அவருக்கு சோறு கிடைக்காது பாத்துக்க. சும்மாவே அவர் பருத்தி எடுக்க போகணும் காலையில. அப்புறம் உன் பருப்பு எடுத்து விட்டுருவாங்க. காலையில நீ வீட்டுக்கு போட்டு விட்டுட்டு எல்லாரும் நான் என்னத்த கொடுத்தேன். ஆனா என் புருஷன் பேச்ச கேட்டு அதெல்லாம் எப்படின்னே நான் என் வாயால நான் சொல்லுவேன். கடவுள் எங்க நீ அது என்ன அது கரண்ட் கேப்ல ஈபிஏ போலையா? பீஸ் போட்டாரு. உனக்கு பீஸ் போடணுமா? சைக்கிள் சாக்சர் போட்டீங்களா? கேள்விப்பட்டு போட்டீங்களா? உன் கதையை சொல்லுமா. ஆனா என் புருஷன் பேச்ச கேட்டு நான் அந்த லோட வேற வாங்கி வச்சுட்டேன். காலங்காத்தால என் புருஷன் வரணும் இல்லையோ இங்க தட்டியாச்சுன்னா நீ ஓடிக்கிறேன் சங்க தூக்கிட்டு. அதனால அண்ணே ஐயோ பழக்கம்லாம் சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன்? அதனால அண்ணே ராணுவ அதிகாரி வந்துட்டாரு கிளம்பு. அதனால அண்ணே நான் எப்படி சொல்லி போற மாதிரி போறேன். என் புருஷன் வந்தா உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்துட்டு போனுச்சுப்பான்னு சொல்லுங்க. கரெக்டா சொல்லுவேன். உன் பொண்டாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சரி விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போ. என் புருஷன் வந்தா உன் பொண்டாட்டி இங்க தேடிட்டு போனுச்சுப்பா. 4 புத்திமதி சொல்லி அனுப்புங்க. நேரால வந்துட்டு போச்சு. காலத்தை உருவாக்கும் காலனே காலத்தை உருவாக்கும் காலனே அந்த காலனையும் உதைக்கும்
உந்த நாட்டிய தாளாடும் கோலங்களே கால்களில் கடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் மருத்துவரே கால்களில் நடந்து கோட்டையில் கால்களை காட்டும் அற்புதமே கால்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் மருத்துவரே நமக்கு காலத்தை உருவாக்கும் காலனே அந்த காலத்தை உருவதைக்கும் பூரணமே பார்வதி ஒரு கை மண்டி சரியே படிப்புக்கு திறமை துணை துணியே பார்வதி ஒரு கை பழுத்தி செய்ய படைப்பிற்கு பிரபுவள் துணை புரிய வாழ்விடும் வீணையை நீ படிப்பார் வாழ்விடும் வீணையை நீ படிப்பார் திருமாலவனோ அதற்கு துணையிருப்பான் திருமாலவனோ அதற்கு துணையிருப்பான் ஓமெனும் ஆதமுயர்களின் தீரமானத்தை காட்டு நந்தனமே ஓமெனும் நாதம் உயிர்களை கீதமானத்தில் காக்கும் அற்புதமே காலத்தை உருவாக்கும் காரணே அந்த காலதையோ அதைக்கும் பூரணமே அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த பூத்துட்டே பசிகளையும் அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த பூதெனிலே தோன்றடியும் துன்பை நிலை நிலை தொழுவோர்க்கு துன்பை நிலை நிலை தொழுவோக்கு தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் ஆதியாய் வளர்ந்து பாதியாய் கலந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே ஆவியாய் வளர்ந்த மோதியாய் கலந்த ஜோதியாய் வளர்ந்த ஓவியமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காரணையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே அரியதோ நமச்சிவாயம் ஆதி எந்த மானதும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னை சொல்லுவேன் சிவவாக்கியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாய் அஞ்சலத்தில் ஊரெழுத்தை அணிந்து துக்க வெள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்றநாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசை மா முனிவர் நாரத மகிழ்ச்சி கூறியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த படிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது இறையொருளை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகிறார் அந்த மனிதன் படித்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறார் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார் அந்த மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் ஆளுகிறார் இறைவன் ஆளுகிறார் உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை கேட்பதே
இசையாதவரை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையாதவரை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறார். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் ஆளுகிறார். அப்படி மனித வாழ்விலே இறை வழிபாடு ஒன்று மட்டுமே துன்பங்களை களைந்து இன்பங்களை தரும் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் கண்களை பரவசமூட்டக்கூடியதாக திகழ்கின்ற அற்புதமான இந்த வனம், இந்த வனத்தை பார்த்தாலும் கூட அழகென்னும் இன்ப வெளிகளிலே பச்சை பசேர் என்ற புல்வெளிகள் அடர்ந்தோடும் காற்று, காற்றின் அருவிலே அழகான நாணல் கூட்டங்கள், நாணல் கூட்டங்களுக்கு அருகிலே நல்ல அருகம்புல், இவற்றையெல்லாம் பார்த்தாலும் கூட அடுத்து கீழே கோட்டை என்றாலும் கூட இவ்விடத்திலே அமுதமென்னும் அன்பு வெளிகளை பார்த்தாலும் இவ்விடத்தின் அழகை வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் அதிசயம். வாழ்விலே அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இருந்தாலும் அத்தகைய அதிசயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற பொழுது இந்த அதிசயத்தை இவ்விடத்தில் காண வேண்டும் என்பதற்காக தஞ்சம் என்று வந்தவரே தாய் போல ஆதரித்து வஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அறம் காக்கும் மக்களிடம் பார்த்து விந்தையை சொல்லட்டுமா? அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அப்படியே நிற்குது என் கண்ணிலே. மூணு பக்கமும் கடல் தாளாட்டுது, தன்னாடுள்ள மக்களை பாராட்டுது. நாகமுள்ள மக்களை பாராட்டுது. மூணு பக்கமும் கடல் தாளாட்டுது, தன்னாடுள்ள மக்களை பாராட்டுது. வானுயரும் மலையில் அருவி பெருகுது, வந்து நிலத்தை நீராட்டுது. வானுயரும் மலையில் அருவி பெருகுது, வந்து நிலத்தை நீராட்டுது. மகாலக்க வந்து தமிழர் பேர் நாட்டுது. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. இப்படி எண்ணற்ற அதிசயங்கள் இவ்வுலகிலே இருந்தாலும் கூட அழகான இது அதிசயமான இந்த இடத்திலே, அற்புதமான இந்த வனத்திலே ஏதோ ஒரு குரலின் ஓசை என் செவிகளுக்கு எட்டிய வண்ணமாக இருக்கின்றன. இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று சத்தத்தின் குரலின் ஓசை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அழகான இனிதான இந்த கானம். இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து அப்படியே சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தம் இனிது. இவள் பேசுகின்ற இன்ப மொழி இனிதாக இருக்கின்ற பொழுது இந்த அழகை பார்த்தாலும் கூட கண்களும் மூன்று தமிழ் படைக்கின்ற அழகான விழிகளின் இவள் அழகை பார்த்தாலும் கூட முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே. கற்பனையில் கடலமைத்து கலைஞர்களை அமர வைத்து அந்த கண்ணீரை இங்கு ஆடவிட வேண்டும் என்று பார்த்தாலும் இவ்விடத்தில் பார்க்கின்ற இவள் அழகை காதலிக்கின்ற கண்கள் இரண்டு இரண்டு ஒளிந்து மறைந்து நின்று பார்க்கக்கூடிய கல்வனின் கண்களை காண வேண்டும் என்று கையால் இதயம் வைத்து கடும் விஷத்தால் கள்ளமைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் நாவமைத்து கள்ள உருவமைத்து கண்ணகோள் கண்ணமைத்து
முடியாது என்றாலும் இத்தகைய அழகு படைத்த இந்நவளின் அழகை பார்த்தாலும் கூட சில்லென்று பூக்கும் காற்றின் வழியிலே இவள் தவழ்ந்து வருகின்ற அழகை பார்க்கின்ற பொழுது சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே ஆ இவள் செந்தமிழ்த்தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரச தருவாள் பருகிட தலை கொடிவாள்
கூந்தலில் முடிந்தவளோ மலராயடினவளோ நீலத்தை கூந்தலை முடிந்தவளோ நீண்டலை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிடுச்சேயும் மோகினியோ மோகத்திலே இந்த உலக யாவிலோ மூழ்கிடச்சேயோ மோகினியோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிடுச்சேயும் மோகினியோ மொழியாள் இளாவென சிரிக்கும் பழத்தொழியாள் இளாவென சிரிக்கும் பழத்தொழியாள் வைகை இதழில் பலரச தருவாள் பருகின தலை கொடிவாள் இவள் பருகின தலை பைந்தமிழ் பேசுகின்ற அழகான இவள் அழகை பார்த்தாலும் அழகான கார்மேகங்களுக்கு நிகரான இவளது கூந்தல் அழகிய 3ஆம் பிறை நெற்றி வெள்ளை போன்ற புருவம் விரும்பத்தக்க அழகான இவள் பருவம் இந்த பெண்ணிற்கு இல்லை என்ற கர்வம் ஈடு இணையில்லாத உருவம் இப்படி உருவமும் பருவமும் படைத்த அழகென்னும் இவள் அழகை பார்த்தாலும் கூட வருகின்ற பொழுது பொன்மகளாக வருகிறாளே பொன்மகள் வருகின்ற அழகின் வெளிகளே இவள் அழகை பார்த்தாலும் கூட பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி வந்தாள் உன்னை வாசல் கொண்டு தேனாள் கண்மணி கொஞ்சம் கனிவோடு எழுதி ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் பூமேனி வாசல் பொங்கு தேனாக முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவினி வா. சொந்தத்தின் மணப்பை ரசிக்கும் என்றென்றும் மணக்கும் மணக்கும் யோகமே வா. வைரமோ என்ன வாழ்க்கையே பரவசம் வைரமோ என்ன வாழ்க்கையே பரவசம் வீதியில் ஊழலும் விடியெல்லாம் நவரசம் பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் உன்னை வாசல் கொண்டு தேனாள் பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமியை வாசல் கொண்டு தேனாள் இவளை அழகை எல்லாம் வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட இவள் அழகின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அமர் பெண்ணுமொழிகளிலே இவள் அழகை பார்த்தாலும் கூட வெற்றியுள்ள மனிதன் வெற்றி காண வேண்டும் என்றால் புத்தியுள்ள மனிதனாக வாழ வேண்டும். அப்படி புத்தியுள்ள மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி
கண்களிலும் படபட